என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேப் நம்பர் 68. இது வரைக்கும் 67 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாருமே கமெண்ட்ஸ் மேப் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு என்ன மேப் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு உள்ள பறவைகள் சரணாலயம் பார்க்க போறோம். இந்த மேப்ல தமிழ்நாடு உள்ள பறவைகள் சரணாலயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தோம். மேல என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம், திருவள்ளூர் அப்படின்னா பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். பழவேற்காடு ஏரி எந்தெந்த மாநிலம் இடைப்பட்ட இருக்கு, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிறது பழவேற்காடு ஏரின்னு பார்த்துருந்தோமா. அதுல என்ன இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துல பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் இருக்கு. அப்படியே கீழே வந்தோம்னா காஞ்சிபுரம்ல 2 என்னென்னது, கரிக்கிளி, வேடந்தாங்கல். அதாவது வேடந்தாங்கல் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு வந்திருக்கும். இப்போ காஞ்சிபுரம் கரிக்கிளி, புக் ரேட்டா கரிக்கிளி மற்றும் வேடந்தாங்கல். இப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் இது வேடந்தாங்கல் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வரும். ஓகேவா, கரிக்கிளி மற்றும் வேடந்தாங்கல். அதுக்கடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா விழுப்புரம்ல கலிவேலி, இந்த 3 மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா. திருவள்ளூர் திருவள்ளூர்ல பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம், காஞ்சிபுரம், கரிக்கிளி, வேடந்தாங்கல். அப்படியே கீழே வேடந்தாங்கல் அப்படிங்கிறது இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். பிரிச்சதுக்கு அப்புறம் புக் டேட்டா வேடந்தாங்கல் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் தான் இருக்கும். அடுத்து விழுப்புரம்ல கலிவேலி, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்து பாண்டிச்சேரியில ஊசுடு பறவைகள் சரணாலயம். இந்த 4 ரிவைஸ் பண்ணிடலாமா. திருவள்ளூர்ல என்ன இருக்கு, பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே என்ன பண்ணலாம், காஞ்சிபுரம்ல வேடந்தாங்கல், கரிக்கிளி. வேடந்தாங்கல்ல பறவைகள் சரணாலயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே கரிக்கிளி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேடந்தாங்கல்ல கரிக்கிளி இருக்கு. அப்போ வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம், காஞ்சிபுரம். அப்படியே கீழே வந்தோம்னா விழுப்புரம்ல கலிவேலி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா பாண்டிச்சேரியில ஊசுடு பறவைகள் சரணாலயம். அரியலூர் காரைவெட்டி. அரியலூர் போனா காலை வெட்டிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அரியலூர் போனா காலை வெட்டிடுவாங்க, அரிஞ்சிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அரியலூர் போனா காலை வெட்டிடுவாங்க. அப்ப அரியலூர் அப்படிங்கிறது காரைவெட்டி பறவைகள் சரணாலயம். திருவாரூர்ல 2 உதய மார்த்தாண்டபுரம், வடுவூர். என்னென்னது, உதய மார்த்தாண்டபுரம், வடுவூர் பறவைகள் சரணாலயம். ஓகேவா, இது அப்படியே வேஸ்ட் பண்ணிடலாமா. திருவள்ளூர்ல என்ன பார்த்தோம், பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். அப்படியே திருவள்ளூர்ல கீழே வந்தோம் காஞ்சிபுரம்ல வேடந்தாங்கல், கரிக்கிளி இருக்குன்னு பார்த்தோம். அப்படியே கீழே வந்தா விழுப்புரம்ல கலிவேலி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா பாண்டிச்சேரியில ஊசுடு பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா அரியலூர்ல காரைவெட்டி பறவைகள் சரணாலயம். அடுத்து திருவாரூர்ல உதய மார்த்தாண்டபுரம், அதுக்கப்புறம் வடுவூர் பறவைகள் சரணாலயம். உதய மார்த்தாண்டபுரம், வடுவூர் பறவைகள் சரணாலயம் முடிஞ்சா. அடுத்து சிவகங்கைல வேட்டங்குடி. சிவகங்கைக்காரன் வேட்டைக்கு போறாங்க ஞாபகம், சிவகங்கை வேட்டைக்கு போறாங்க ஞாபகம், சிவகங்கை வேட்டக்குடி. அடுத்து ராமநாதபுரம்ல ஈஸியா ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா சென்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். மேல செல்வனூர், கீழே செல்வனூர். ராமநாதபுரம்ல மொத்தம் 5 இருக்குப்பா, 5 பறவைகள் சரணாலயம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன்று மேல செல்வனூர், கீழே செல்வனூர். ஈஸியா ஞாபகம் இருக்குமா, மேல கீழே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு. மேல சித்திரக்குள்ள கஞ்சனா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரக்குள்ள கஞ்சனா இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்ப சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம். 2 ஈஸியா ஞாபகம் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ராமநாதபுரம்ல 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா மேல் செல்வனூர், கீழே செல்வனூர். என்னது, மேல் செல்வனூர், கீழ் செல்வனூர். அது 1 முடிஞ்சா. அடுத்து அப்ப மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல 2 என்ன ஆச்சுன்னா சித்திரக்குள்ள கஞ்சனா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சித்திரங்குடி கஞ்சிரங்குளம் முடிஞ்சு. அப்படியே கீழே ஆச்சுன்னா சங்கரக்கோட்டையில தீர்த்தகர் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கரக்கோட்டை ஏரி தீர்த்தகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா. இது அப்படியே ஒரு டைம் சொல்லி அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா. அது மாதிரி சொல்லலாம். திருநெல்வேலியில கூத்தன்குளம், கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
கூத்தங்குளம் கூடங்குளம் பறவைகள் சரணாலயம். இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? திருவள்ளூர்ல என்ன பார்த்தோம்? பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா காஞ்சிபுரம்ல வேடந்தாங்கல் என்ன இருக்கும்? கரிக்கிளி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம்னா விழுப்புரம்ல கலிவேலி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா பாண்டிச்சேரியில ஊசுடு பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா அரியலூர்ல காலை வெட்டிடுவாங்க, அப்போ காரை வெட்டி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம்னா திருவாரூர்ல உதய மார்த்தாண்டபுரம் வடுவூர் பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சிவகங்கை வேட்டைக்கு போவாங்க, அப்போ வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். அதுல கீழே வந்து ராமநாதபுரம்ல 5. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர், அப்போ மேல 2 கீழே 2. மேல வந்து என்ன ஞாபகம் வச்சுனேன்? சித்திரகுளம் கஞ்சனா இருக்கும், அப்போ சித்திரக்குடி பறவைகள் சரணாலயம், கஞ்சனகுளம் பறவைகள் சரணாலயம். கீழே வந்து தீர்த்தகர் சங்கரக்கோட்டைக்கு போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தீர்த்தகர் பறவைகள் சரணாலயம், சங்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். முடிஞ்சா? அடுத்து திருநெல்வேலியில கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம். அடுத்து திருப்பூர்ல நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். திருப்பூர்ல நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். ஈரோடுல வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். திருப்பூர்ல நஞ்சராயன், ஈரோடுல வெள்ளோடு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மேப் என்ன பார்த்தோம்பா? தமிழ்நாட்டில் முக்கியமான பறவைகள் சரணாலயம் பார்த்தோம். அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப் வந்து தமிழ்நாடு மேப் சொல்லும் போது ஞாபகத்து வந்துடும், டாப்ல போயிடணும். திருவள்ளூர்ல என்ன பார்த்தோம்? பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா காஞ்சிபுரம்ல வேடந்தாங்கல், முன்னாடி வேடந்தாங்கல் பிரிச்சதுக்கு அப்புறம் செங்கல்பட்டு வந்துருச்சு. வேடந்தாங்கல், அதுக்கடுத்து மேல என்னது? கரிக்கிளி, வேடந்தாங்கல் கரிக்கிளி இருக்குன்னு வச்சோம். அப்படியே கீழே வந்தா விழுப்புரம்ல கலிவேலி பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா பாண்டிச்சேரியில ஊசுடு பறவைகள் சரணாலயம். அது கீழே வந்தா அரியலூர் காரை வெட்டிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தோம்னா திருவாரூர்ல உதய மார்த்தாண்டபுரம் வடுவூர் பறவைகள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம்னா சிவகங்கையில வேட்டங்குடி. ராமநாதபுரம்ல 5, மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர், மேல 2 கீழே 2. மேல 2 என்ன பார்த்தோம்? கஞ்சனகுளம் சித்திரக்குடி. அடுத்து கீழே வந்து தீர்த்தகர் சங்கரிக்கோட்டை ஏரி. முடிஞ்சா? அடுத்து அப்படியே திருநெல்வேலி வந்தோம்னா திருநெல்வேலியில கூத்தன்குளம். அப்படியே இங்கே போனா திருப்பூர்ல நஞ்சராயன், மேல ஈரோடுல வெள்ளோடு. கண்டிப்பா அந்த மேப் யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். ஃபர்தர் மேப் அடுத்த மேப்ல பார்க்கலாமா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.